ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். என்னுடைய உபாசன தெய்வமான பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வணங்கி இன்றைய ராசி பலனை நாம் பார்க்கலாம் வாங்க. இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு பங்குனி 10ஆம் நாள், ஆங்கில தேதி 24/3/2025 திங்கட்கிழமை. இன்று தசமி திதி. இன்று உத்திராட நட்சத்திரம் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். 12 ராசிகளுக்கும் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த மீன ராசிக்கு இன்றைய பொழுது எப்படி இருக்க போகுது, இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு பாருங்கள். 5ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகளால் கௌரவம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள், பூர்வீகத்தில் நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ராகு பகவான் ராசியில் இருப்பதால் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். எதை செய்யலாம், இதை செய்யலாமா, அதை செய்யலாமான்னு ஒரு பதட்டத்தோடு தான் இருப்பீங்க. இருந்த போதிலும் உங்கள் முயற்சி திருவினையாக்கும். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, ஃப்ளாட் வாங்குவது குறித்து குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசிப்பீர்கள். அது நல்ல முடிவு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்தாலும் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சந்தோஷம் இருக்கும். நல்ல பொருளாதார மேன்மை இருக்கும். சம்பாத்தியம், கூடுதல் சம்பாத்தியம் இன்றைக்கி கிடைக்க போகுது. நடைபாதை வியாபாரிகள், தெருவோரம் கடை வச்சுருக்கிறவங்க, வண்டி வாகனங்களில் வச்சு பொருட்களை ஏற்றி வந்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு கேஷுவலாக நீங்கள் வியாபாரம் பண்ணால் கூட நீங்கள் ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு சந்தோஷத்தை எதிர்பார்ப்பீர்கள். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். மற்றபடி திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அதை பற்றி பேச்சுவார்த்தை நடக்கும், நல்ல தகவல் வரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். நீண்ட நாள் நண்பர் ஒருவர் நீங்கள் அவரை சந்திப்பீங்க. அவரால் நல்லது நடக்கும். சந்தோஷமான நாள், யோகம் நிறைந்த ஒரு நாள், பாக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் தொட்டது தொடங்க போகிறது. நினச்ச காரியம் கைகூடி வரப்போகிறது. குறிப்பாக இடம் வாங்கணும், வீடு கட்டணுன்ற ஒரு பிளான் இருப்பீங்க, பேசுவீங்க. அது சக்ஸஸ், நல்ல முடிவில் வெற்றிகரமாக பேச்சுவார்த்தை இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். இருந்த போதிலும் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளால் சில பிரச்சனைகள் வரும், சண்டை சச்சரவு வரும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் தாராளமாக தொழில் துவங்கலாம். ஏழச்சனி நடந்துகிட்ருக்கேன்னு வருத்தப்படாதீங்க. சிறப்பாக தொழிலை துவங்கி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும். அரசாங்க ஊழியர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணிபுரியும் அன்பர்கள், நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், கம்பெனி வச்சு தொழில் நடத்தக்கூடியவர்கள், தொழிலதிபர்கள், இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி தொழில் உன்னதமாக இயங்கும், ஸ்மூத்தாக இருக்கும். தொழிலாளிகளுக்கும் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள். தொழிலதிபர் முதலாளிகளுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நாள்.
நகைக்கடை, துணிக்கடை, உற்பத்தியாளர்கள், அதில் பணியாற்றுபவர்கள் அனைவர்களுக்கும் அற்புதம். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். இன்னைக்கு நல்ல தகவல் வரப்போகிறது, செய்தி வரப்போகிறது. அது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் நீங்கள் சந்தோஷமான ஒரு நாள் தான். குடும்பத்தில் தான் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும், மற்றபடி எவ்ரிதிங் எல்லாமே சிறப்பு தான். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.